ஒண்ணு மாதிரி போய் மாப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம், கிஸ் கொடுக்குறேன் நல்லா. அதுவும் யாரா லிப் கிஸா கொடுக்குற, யாரா இந்த பொண்ணு? நானும் ஷாக் ஆகணும். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றேன்? மாப்பிள்ளையோட அழுகக்கிறவட மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் கையெல்லாம் உள்ள விட்டு எடுத்துரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏடா பல்கான லேடியா வந்துட்டுக்குது. சரியான கட்ட லேடி ஆகுது. சரியான கட்ட மாப்பிள்ள பாஞ்சிரு போறாரு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போ. அவனுக்கு கரெக்டா இருக்கும். இது கட்டுமா பண்றது பார்த்தாங்க. முடி தெரியுதா? ஏன் முடியெல்லாம் உள்ள போயிட்டு நீ போடு. நாய்மேடு கரெக்டா தான் கரெக்டா தான் நாங்க சொல்றோங்கல்ல, அப்படி போட்டுதான் கண் தெரிஞ்சல ஓடு. சத்தா மாப்பிள்ள இல்ல கிளியர் தெரியுது. கண்ணு பார்த்தா இல்ல கண்டுபிடிக்க மாட்டோம். கண்மை வச்சிருக்கோம். பிஸி ஆகிறாரு. கண்மை ஏதாவது இருக்கா கேளு. கண்மை வேணும். வேண்டாம் விடு. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே ஃப்ரண்ட் கேமரால காமி அந்த சைடு போயிட்டு நான் நடந்து வரேன். நந்தோரியா நெக்ஸ்ட் மேல ஏத்தி விடுது. இல்ல தெரிஞ்சா தெரிட்டு விட. அதெல்லாம் பேண்ட் ஜீன்ஸ் யாரும் கொண்டு போறீங்களா? பேண்ட் இழுக்க மேல இருக்கு. பேண்ட் மேல இருக்கு. விட்டுருங்க, அதுவே கரெக்டா இருக்கும். ஒன்னும் பிளான் இல்ல. போய் கூட்டு பாட்டுறாங்க. நீ அப்படியே போய் கொடுத்துட்டு வாங்கும்போது ஹலோ, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட கூட பேசுற மறந்துட மாட்டேன். உன்னோட பேஸ் மட்டும் கரெக்டா இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிறது அப்பட்டமா தெரியுது. என்ன பண்றது? அதுக்கு இந்த பக்கம் ஒரு போஸ்ட் கொடு. எடுத்துன்னு வருது ஃப்ரண்ட் கேமரால போடா. இல்ல நீ கூட்டு வாங்கப்பா. கேமரா எடுத்துன்னு இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸ்டேஜ்ல நமக்கு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? என்னடா இப்படி வியாபாரம் பண்ற? கடையில வேலை பார்க்கற லேபர், அவனை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்ல? சப்போர்ட் கொடுத்து கூட இப்ப சொல்ல வைக்கலாம். ஆனாங்கிற வார்த்தை கூட வாயில வராது. என்ன பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?